நித்திர தூக்கத்தில் எனக்கு வராதாங்க அது அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நம்ம நாங்கள் அன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தால தெரியும். நாங்கள் அன்றைக்கி தியேட்டருக்கு வந்து நிற்கிறோம். என்ன கிட்ட வாங்க என்ன கதைக்கிற பெருசான பிள்ளைங்க அதுங்களை மட்டும் மட்டும் நாங்கள் அன்றைக்கு தியேட்டருக்கு தான் வந்து நிற்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏனண்டா யாச்ச படம் தளபதி இந்த படம் பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது ஜனநாயகம் கடைசி படம் தானே. நாங்கள் எல்லாருமே வந்து நிற்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நிறையா 9:30 ஆகிட்டு நம்ம 10 மணி ஷோக்கு தான் வந்தேன். நான் 10 மணியில் போய் 1:30 தான் முடியும். அதுக்கப்புறம் முக்கிய கட்டங்கள் இந்த கேக் வெட்டிங்கெல்லாம் இருக்குது. அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். என்னென்ன மாதிரி அது கட்டப்பா மாட்டிட்டீங்களா இங்கே போஸ்டர் தங்களோட பார்த்தீங்கன்னா அக்கா அம்மா எல்லாருக்கும் வந்துட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்துட்டுனா படம் பார்க்கணும். அதாவது செந்திரன் பார்த்தீங்கன்னா செந்திரன் ஏனை போச்சா செந்திரன் வேற நாளை தான் வராருடைய அவரை நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம். அவர் நாங்கள் இன்னைக்கு என்னென்ன கோயிலுக்குள்ள என்னென்ன மாதிரி நாங்கள் இன்னைக்கு போய் தான் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் போவேன் எல்லாருமே கோயிலுக்கு பார்க்கணும். சரி பாருங்கோ எல்லாருமே வாரணம் என்ன படம் முடிஞ்சுதா? அண்டே தான் நீங்கள் வடிவாக இருக்கிறீங்க. சரி அம்மா என்னுடைய கண்டே வடிவாக இருக்கிற டிப்ரெஷன் எல்லாருமே வாரதும் எல்லாரும் போகிறோம். ஆனால் உண்மையாக்கா நீங்கள் கண்டே இது என்ன வடிவாக இருக்கிறீங்க வலிக்கிட்டீங்களான வடிவாக இருக்கிறீங்க. இஞ்சாருங்க அத்தை என்ன கிளிப்போடான்னு இல்லை வந்துடுவா. அது என்ன விஜயண்ட படம் பார்க்க வந்தீங்களா? எவ்வளோ டிக்கெட்டு எத்தனை பேரும் கூட விட்டு ஆமா மஞ்சள் தாளெல்லாம் போட்டேன்னு இங்கே இல்லை அம்மா என்ன சத்தம் இல்லா நிற்கிறீங்களே. மஞ்சள் தாள் போட்டோன்னு கவலையே இல்லை தெரியும் எனக்கு. அதே கவலை தான் எல்லாருக்குமே. மெயின் கவலை மஞ்சள் தாள் போட்டு தானே. என்ன எல்லாரும் 800 அன்னைக்கு வந்தேன். யாருங்க வா கொடியாத்துலேருந்து வந்து ஸ்டைலாக சிரிச்சுக்கொண்டு நிற்கிற தங்கட என்ன நடந்தான்னு தெரியா. அவருக்கு தான் பிறந்த நாள் என்ன 12 மணி அவருக்கே தெரியா 12 கேக் வெட்ட போகிறோம். என்னத்த கேட்க என்ன இங்கே இருங்க இவ்வளோ கடை இவ்வளோ வாக்கள் உண்டு இல்லை. இங்கே இருங்க இவ்வளோ வாக்கள் எல்லாருமே இங்கே இதில் ஒரு புதுசாக ஒரு கடை இருந்து வந்துருக்கு. என்ன தெரியுதுங்க நான் இந்த பிள்ளைனை வெளிக்கிடாம தானே வந்தேன். இங்கே இருங்க இவ்வளோ பேர் உண்மையாகவே புக்கிங்லான்னு இருக்குது. எல்லாமே நல்ல புக்கிங்லான்னு இருக்குது. நிறைய பேர் தான் போய்கொண்டே இருக்கணும். சும்மா ஒரு லெவலில் இருக்குது கட் அவுட் எல்லாம். இந்த இதுன்னு ஒரு நல்லா தான் இருக்கும். நாங்கள் அப்படியே போய்க்க பார்ப்போம். ரசம் என்ன இந்த புதுசாக வலிக்கிட்டலாம் அதுவும் ஆண்டே வடிவாக இருக்குது. தண்ணி பாத்திரோட தெரியுது. ஆமாம் தண்ணி பாத்திரம் குடிச்சு காட்டுறாரு என்னண்டு தெரியாங்க கிடக்கு. சரிப்பாங்க கவி என்ன சொன்னீங்க? போங்க வருங்க அதே பாருங்க தேய்ச்சி போய் நிற்கிறா. ஜாலியாக வருங்க நான் படியால் ஒருத்து போடணும். ஐசு என்ன சோமா இருக்கிறீங்க நீங்கள் போனோன்னு நித்திரோண்ட போகிறாங்க ஐசியா எல்லாம் அண்டாகாகசம் அபூர்வ சாகசம். போங்க போங்க போங்க. என்ன போவைக்கெல்லாம் நிற்குதோ அறியா. நிறைய பேர் போயெல்லாம் அந்தன்றது எங்களுக்கு தான் காணும் போல இருக்கு. பாருங்க 3வது அமர்த்தையில நான் அப்படியே நிற்பேன் 3 பேர் எல்லாரும். ஸோ ஆனால் நல்லா தான் இருக்கு லிஃப்டில் எனக்கு தேய்ச்சி அம்மா எல்லாம் நல்லா கிளியராக தான் இருக்கு. அதுதான் 3ஆம் மாடி பாப்போம். கதவு துறக்க கார் நிற்கினேன்னு பார்ப்பேன். ரைட்டோ அம்மா நினைப்பேன் எங்கட ஃபேமிலி மட்டும் நினைக்குது கதவு துறக்க கார் நிற்பினேன். தாங்க டிக்கெட் தாங்க
இங்கே யாருங்க எல்லாரும் வந்துட்டோம், அக்காவை மட்டும் விட்டுட்டு வந்துட்டோம். அக்கா ஏன்னா திருப்பி போனி என்னம்மா என்ன எல்லாரும் கூட்டிக்கணும் வரதுக்கு போயிருக்கீங்களே. இங்கே யாருங்க இங்கே யாருங்க எல்லாம் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு வரணும். அக்கா விட்டுட்டு வந்தான்னு பெரிய பிரச்சனை. எல்லாருமே டிக்கெட் எங்க அந்த ஆமாம் இன்னொரு புழுகி நான் தேக்கல டிக்கெட்டோ சரி வாங்க வாங்க எல்லாம் போ வாங்க. உங்களை விட்டுட்டு வந்ததானே பெரிய அச்சோ ஒரு வேறு போட்டு போனால் தான் கடைசி அங்கே சீட்டு தரணும் சோடிக்கா ரைட்டிங்க. அங்கே தான் தியேட்டர் அப்படி இருக்குது. அம்மா ஓர லெவலின்னு அஞ்சு வேறக்கா இங்கே நாங்கள் படம் பார்க்க இன்னும் இவ்வளோ ஆக்களாக இருக்குன்னு கட் பண்ணிட்டு பார்ப்போமே. இங்கே இருங்க உங்களோட டீம் எல்லாம் இருக்குது. இருட்டறையிலுங்க வரும் இவ்வளோ பேர் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே ராகுல் நிறைய நாளுக்கு அப்புறம் அக்கா தியேட்டருக்கு வர எல்லோரும் விழுடாப்போ அங்கே அங்கால என்ன இவ்வளோ சீட் புரிய சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லபடியாக தியேட்டருக்கு இடவிலைக்கெல்லாம் வந்துட்டோம். யாருங்க அக்காவும் ராவலையும் ராவல் என்ன வாசலில் நிற்கிறீங்க போங்க போங்க விழுக. யாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தை காவியா எல்லாம் வரிசையில் இருந்துக்கலாங்க அப்புறம் சாப்பிட்றது. ஸோ எல்லாம் டின் சோடா கொடுக்கணும். இங்கே யாருங்க உங்கள் காவியா லைட் அடித்து கை காட்டுறா. லைட் அடித்தா தெரியா அவங்களே சாப்பிடுங்க சார். இங்கே தானங்கட சீட்டு ஏழா நம்பரோடி சீட்டுக்கு நம்பர் கிடக்கு. இங்கே அம்மாக்கள் அம்மா என்ன படம் நல்லா கிடக்கும். ஓ என்ன மூத்து சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படமெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இங்கே யாருங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாருமே போடுறோம். நான் போ வாங்கோ முடிச்சாச்சு. அம்மா இருக்குள்ளாங்க இதை ப்ரோ அக்கா என்ன நல்லா எனக்கு தெரியும் அவ்வளோ இருக்கு நல்லா எனக்கு தெரியும். நீங்கள் இங்கே எனக்கு அப்படியே போகிறவங்க வரட்டும் எங்கள் நாக்கள் இல்லை வரிசையில் வேறு நம்பிஞ்சா. ஆமாம் என்னம்மா படங்கள் சூப்பர் காவியா. அது என்ன படங்கள் பார்த்துட்டீங்க? கவலையாக தான் எனக்கு என்ன செய்யறது. என்ன படம் கடைசி அட நான் போகிறேன் சொல்கிறேன் போன் பண்ணி நடிக்குது. நாங்கள் நீ வெளியில் போயிட்டு பார்ப்போம் என்ன அவர் போயிட்டேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். இப்போ இங்கே யாருங்கோ நான் மாமாவுக்கு வாங்கினேன் கேக். எங்கே ஸ்ப்ரே என்ன நித்ரா தூக்கத்தில் மாமா அங்கே விடாம மற்ற பக்கம் மாறி வச்சுட்டேன் நம்ம உண்டு. சரி எல்லாம் பாட்டு பாடுங்க. அவன் பர்த்டேக்கே பாடுற இல்லையே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாமா. சரி அவ ஸ்ப்ரே அடிக்க சொல்லப்பா சரியா கஷ்டப்பட்டு விடுங்க காணும்.
என்ன கேட்கலாம் தீத்தி முடிஞ்சானது இல்லைங்க. சரி வாங்க ஒரு ஆள் தீட்ட என்ன அடிச்சா அப்புறம் பாருங்க. அம்மாவுக்கு தான் தான் போவா. அம்மா அப்புறம் தான் அதை சொல்லிட்டீங்களா? சரி கவரேஜ் அதை பற்றிட்டுங்க. ஸோ வா ஒரு ஆள் தான் சரியா தீத்து முதல்ல வா. காவியாங்க ஜீன்ஸோட காவியா தியேட்டர்ல இருந்து ஒற்ற காலாண்டல் கேட்க விட்ட பொருண்டு. பாவம் சரி தேய்ச்சி போட்டேன். சரி காவியா போங்க, காவியா போங்க, அக்கா போங்க. ஹாப்பி பர்த்டே காவியா. குடிங்க இல்லையா இதான என்ன நித்திர துக்கத்தில் உனக்கு வராதாங்க அது. சரி சந்தோஷம் ராவலும் போங்க. வீடியோ கேக்குதா? சரியா எல்லாரும் தீர்த்து முடிஞ்சுதானே? அப்புறம் பார்க்கணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா டெவிலுக்கு தேவையான அளவு வெங்காயம் என்னது அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பொரிச்சு எடுத்து எத்தனை கிலோ இது வாங்கினீங்க? 1.5 கிலோ. உப்பு இவ்வளோ வெங்காயம். பச்சை மிளகாய் எதுக்கு வட்டி போட்டிருக்கீங்க? போடுறதோ டெவிலுக்கு? கறிக்க இனி ரச்சிக்கறி. இனி ரச்சிக்கறி வெட்ட போறீங்களோ? ரச்சிக்கறி வெட்டணுமா? ரச்சி எத்தனை கிலோ வருது இது? 4 கிலோ என்ன தம்மையா? பெருசாக செய்கிறீங்க. ஸோ அப்போ நல்லா தான் இருக்கும். இது என்ன ரச்சிக்கறின்னு அப்படியே வைக்க போகிறீங்க இல்லை பொரிச்சு என்ன வைக்க போறீங்க? அப்படியே வைக்க போகிறீங்க. அதுக்கு இப்போலாம் இந்த டேபிள் என்னத்த ரச்சி தக்காளி பழமும் டேபிளுக்கோ? கறிக்கு இதுக்கு இந்த 2 தான். நல்ல வடிவாக கொஞ்சம் நேரம் பதம் கட்டுங்க. இந்த கத்தரிக்க நல்லா பொரிஞ்சு உப்பு போட்ட பொறிக்கிட்டாரு. போடுங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டீங்களோ? எல்லாம் போட்டாச்சு. நீ எல்லாம் நல்ல வடிவாக பதம் போகணும். பதங்கினா கட்டத்தூள் போட போகிறீங்க. இவ்வளோ சோஸும் கூட போகிறீங்களா? சோஸ் கட்ட சொல்லம்மா. சோஸ் இந்த பேக்கெட்டு இந்த சோஸுக்காண்டி தான் ரோல் வாங்கினீங்க. ரோலோட கிண்டா அதான் சரி. அப்போ இது பதம் கட்டு என்னத்தை போட போகிறீங்க? கட்டத்தூள். இப்போ போட இது சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இங்கே நல்ல வடிவாக வதங்கிட்டேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டேன். மஞ்சள் போட்டுட்டீங்க? கட்டைத்தூள் போட்டு போடுங்க. கட்டைத்தூள் நல்லா இருக்குன்னு தானே இது? ரச்சிக்கறிக்கே இப்போ ஒன்று
நீங்களோ? கொஞ்சம் தண்ணி விட்டுனாங்க, உப்பு கட்டியில் போட்டேன். ஆட அதுக்கான நீங்கள பெண்களுக்கு அடி வித்தியாசமாக தான் செய்றீங்க. நாங்கள் இப்படி செய்யறதில்ல உண்டு. நாங்கள் சும்மா தான் செய்யணும். ஏதோ ஒரு வாசம் அடிக்குது வந்து. ஆ இவ்வளோ சோசம் பண்ண போறீங்க? என்ன எல்லாருக்கும் சும்மா ஆ எனக்கு இது முதல் அது கட்டாத்துல எண்ணெய் கொஞ்சம் போடுங்க. ரைட், எங்களுடைய டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்கும் வடிவாக இருக்கு. ரைட், டேபிள் ரெடி. என்னது இது? நான் ரச்சி விட்டேங்க பார்ப்போம். ஓ, நான் ரச்சி விட்டேங்க அப்போ பார்ப்போம். எனக்கு சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ரச்சி கறி காய்ச்சி ஒழிக்கிறாச்சு. அண்ணா என்ன செய்கிறீங்க? ஆ, ரஜி கலவடைக்கு அங்கே இருந்து வந்த நீ. ஆ, நல்லா இருக்கு. சுட்டும் போட்டு வா பாவம். ஷூ ஏனது இப்படி இல்லாத வச்சு வச்சிருக்கீங்க? கோழி வச்சு தானே கறிக்கு விடையாது. அட அதுக்கான அழிக்குது. உப்பு மஞ்சள் போங்க. ஓ தட்டமாக என்ன விடுறேன்? என்னது வெங்காயம் மதங்களைங்க தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. வெங்காயம், கறிவேப்பமில்லை, கறிமிளகா, தக்காளி பழத்தை காண இல்லை. அடிச்சு வச்சு ஸோ ஏனது களியாக பாப்பமா அப்படின்னே கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்ய போகிறீங்க. சிக்கன் மசாலா தூள் எல்லாம் போடுறேன் நீங்களோ? அதான் உனக்கு கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறேன்னு. ஆமாம், இதெல்லாம் பவுடர் ஆக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் சரியா போய்க்குது. என்ன அடுப்பிலான அவிய விட்டுலாம், கேஸில் அவிய விடையில வச்சு. அதுதான் ஒரு வெங்காயத்தை போடுவோம். கொதிக்கல தான் இங்கே அவ்வளோ ரச்சி. எத்தனை கிலோ ரச்சி? 4 கிலோ. இது ரச்சிൻ്റെ தண்ணி இது கூட போறீங்களே. என்ன குழம்பு காய்ச்சல். மஞ்சள் முப்பும் போட்டு அவிய விட்டு. மஞ்சள் முப்பு இப்படியே பொரிச்சுட்டு அவ்வளோ சாப்பிட்டா இப்படி இருக்கு. பிரியாணியில் கருவாப்பட்டை. இஞ்சியை முதல்ல போடுறது, வெங்காயம் இல்லை. அந்த இஞ்சி இஞ்சி போட்டாலே என்ன வாசம் அடிக்குது. அடுத்தது வெங்காயமும் கருவேப்பும் இல்லை கொஞ்சம் தாலே அது போடுறது. வெங்காயம் வதங்கி பார்ப்போம். தக்காளி அடிச்சு வச்சிருக்கோம். தக்காளி சாறு. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் காய்ச்சிருந்தீங்க. சொல்லிக் கொடுவோம். நான் பார்த்துட்டு இருந்தானே வீட்டை என்ன வைப்போம்.
புழுவுலண்டி தான் இருக்கிறது. அடடையா தக்காளி எல்லாம் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த அடிச்சு வச்ச தண்ணியாக விடுவான். இது கொஞ்சமே என்ன மதங்கணுமே தனி ரைட் வதங்கிட்டு வந்து எடுத்தா புழுவுலண்டு வர்றதுக்கான என்னது நீங்களா திரிச்சா நீங்கள் அதான் துணிஞ்சு போடுறீங்க முடியான சூழல் அதான் இருக்கு. பார்த்து போடுவோம். பாருங்க என்னண்டு எல்லாம் போடுறாண்டு. மசாலா தூள் சிக்கன் மசாலா. அத்தை எல்லாரும் ஒரு விதமாக ரஜிக்கறி செய்வேன் அத்தை. சொல்லி வேலை இல்லை. ரைட் இனி இது நல்லபடியாக கொதிக்கணும் என்னத்தை. கொதிச்சோன்னு பாப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க நல்லபடியாக என்னத்தை செய்யுது நல்லபடியாக கொதிச்சு கொண்டு வந்துட்டேன்னு. நல்ல வாசம் அடிக்குது. ரைட் என்னது அவிச்சு வச்ச வச்சு போட போறீங்களா? இது வரும் குழம்பு அவிச்ச தண்ணியில வச்சதான் அதுதான் கவனம் மெல்லமா போடுங்க. ரைட் இப்போ பாருங்க என்ன இருக்கண்டா இதே நல்லா இப்படி ரவுடியா ரச்சின்னு ரச்சி கோழி ரச்சி எல்லாம் உடஞ்சி போடும். அதெல்லாம் இப்படி அவிச்சு செய்யும். ஸோ இனி இது கொதிச்சு வேற சரி என்ன ரச்சிக்கறி ரெடி. நாங்கள் இனி ரக்கேக்க பார்ப்போம். ரக்கிட்டு சாப்பிடேக்கேன்னு பார்ப்போம். ஸோ என்ன வடிவம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மாமா கேட்கலாம் வெட்டியாச்சு. உண்மையும் பார்த்தீங்கன்னா நிமிஷமே காணாது. அதோட அப்படியே நாங்கள் சமையல் வீடியோவையும் தொடர்ந்து போட்டிருந்தோம். நாங்கள் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. எல்லாமே மாமா பிறந்த நாளை முன்னிட்டு தான் எல்லாமே செஞ்சது. பிறந்த நாளாண்டு தான் செஞ்சது. மதிய சாப்பாடு என்னன்னு சொல்கிறோம் சாப்பிட்றோன்னு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு என்ன நாங்கள் திடீரெண்டு வீட்டை போன வழியாக இப்போ இந்த எல்லாரும் ஒரு ஆளாக சாப்பிட்ற வீடியோட சாப்பாடு வீடியோ எடுக்கல. அப்போ நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். பார்க்குற நீங்கள் மாமாவுக்கு பிறந்த வாழ்த்துக்களை கண்டிப்பாக போட்டு விடுங்க. அப்போ நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.